பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. எங்கிருக்கிறாய் அம்மா? எங்கிருக்கிறாய்? வருகிறேன் அம்மா. அம்மா மணலால் குடம் திரளாமல் மனம் கதறிக் கொண்டிருக்கிறேனே இறைவா, நான் எங்கு செல்வது, என்ன செய்வது ஒன்று. வரும் உருவத்தை பார்த்தால் என்னை கொல்ல வரும் யமனை போன்று தெரிகிறதே, என் உயிரை கவர்ந்து செல்ல வந்திருக்கும் யமனை போன்று தெரிகிறதே. ஐயோ அம்மா, என்னை பார்த்தா தங்கள் கண்களுக்கு யமனாகவா தெரிகிறேன்? இல்லை அம்மா, இல்லை, நீங்கள் பெற்ற பிள்ளை அம்மா. அம்மா, தாய உன் திருவடி தொழுதிடும் பாக்கியமே. தரணிய
பரசுராமன் வணங்குகிறேன் தாய். என்னை வாழ்த்துங்கள் மாதா. மகனே ராமா, இந்த உலகம் உள்ளளவும் என்றென்றும் உன்னுடைய பெயரும் புகழும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த பெற்றவளின் நல்லாசி என்றுமே உனக்கு உண்டு. நலமோடு வாழ்வாயப்பா. மங்களம் உண்டாகட்டும். ராமா, சின்னஞ்சிறு வயதிலே அம்மா அந்த சிவபெருமானை நான் பார்க்க போகிறேன், ஆண்டவனை கண்ணார காணப்போகிறேன், கடுமையான தவத்தை மேற்கொண்டு கடவுளான பரம்பொருளை கண்டு அவரிடத்திலே வரம் பெற்று வரப்போகிறேன் என்று தவம் மேற்கொள்ள சென்றாயே, தவம் ஈடேறியதா? ஆண்டவன் காட்சி கொடுத்தாரா? என்ன நடந்ததப்பா? செய்தேனம்மா தவம் கொடுத்தார் காட்சி. நான் கேட்டதையும் கொடுத்தார், கேட்காத பொருளும் கொடுத்தார் ஆண்டவர். கேட்காத பொருளா? என்ன? மகாதேவா, இந்த உலகில் என்னை பெற்ற தாயோடு நான் எப்பொழுதுமே இணைந்து வாழ வேண்டும். என் தாயை விட்டு நான் பிரியவே கூடாது என்றேன். ஆஹா, இளமை பருவத்திலே தாய் மீது உனக்கு எவ்வளவு பாசமா! மகிழ்ச்சி அடைந்தேன் ராமா. நீ கேட்டதை கேட்டபடி கொடுத்தேன் என்றார். அது மட்டும்தானா? ஆண்டவா, இந்த உலகில் அக்கிரம் அதிகரித்துக் கொண்டே போகிறது, இதை தடுக்க வழி இல்லையா என்றேன். உண்டு என்றார். என்னவென்றேன். இந்த பரசு என்ற ஆயுதத்தை கொடுத்தார். என்ன செய்யும் என்று கேட்டேன். எங்கெங்கே அக்கிரமம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் புறப்படுவாய், அக்கிரமத்தை அழிப்பாய், நீதியை நிலைநாட்டுவாய் என்று பகவான் கூறிவிட்டார். அம்மா அம்மா, அது மட்டுமில்லை, நீங்கள் எனக்கு வைத்த பெயர் என்னம்மா? ராமன் என்று பெயரிட்டழைத்தோம். அம்மா, இந்த பரசு என்ற ஆயுதத்தை நான் பெற்றதால் இன்று முதல் பரசுராமன் பரசுராமன் என்று வைத்தார் ஆண்டவர். மகனே, அம்மா, நான் பெற்ற செல்வமே, தாயே, என் குலம் தலைக்க வந்த குலக்குழந்தே, மகனே பரசுராமா, உன்னை பெற்றதின் பலனை நான் இன்றுதான் காண்கிறேன் அப்பா. இந்த உலகத்தையே தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, என் தாயை விட்டு என்றுமே இணை பிரியக்கூடாது என்று பெற்றெடுத்த தாயும் இவ்வுலகத்திலே நலமோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவனிடத்தில் வரம் பெற்று வந்தாயே. இச்சிறிய வயதிலே உனக்கு எவ்வளவு சிறந்த குணம் அப்பா. உன்னை பெற்றதின் பலனை நான் இன்று கண்டேன் அப்பா. வகுத்த வேதமாய் தனித்த வயிற்றில் மிகுந்த புலமையல் உள்ளதே. வகுத்த வேதமாய் தனித்த வயிற்றில் மிகுந்த புலமையல் மகிழ்ந்து உள்ளவே. வாடா கண்மணியே, தேடறியா செல்வம் நீ அல்லவோ எனக்கு, தேடறியா செல்வம் நீ அல்லவோ எனக்கு, துப்புரும் தவம் நானே செய்தது பிறப்பினில் உனை நான் என்றது, துப்புரும் தவம் நானே செய்தது பிறப்பினில் உனை நான் என்றது. வாடா கண்மணியே, மகனே பரசுராமா, ஆண்டவனிடத்தில் நீ பெற்று வந்த வரத்தினால் எனக்கு அளவில்லாத சந்தோஷம் அப்பா, சந்தோஷம். எனக்கு சஞ்சலம் தாயே, சஞ்சலம். எதற்கு சிவனை கண்டோம்? ஏன் தவம் செய்தோம்? எதற்கு வரத்தை பெற்றோம் என்றெல்லாம் துடிக்கிறதம்மா. என் இதயம் துடிக்கிறது தாயே. ஆம் தாயே, அது போகட்டும். அம்மா, நீங்கள் யார்? எப்படி உற்றவள்? மாபெரும் முனிவரை திருமணம் செய்தவள், 5 பிள்ளையை பெற்றவள்.